இன்றைக்கு மதர் சொன்ன நன்றி உணர்வு என்ற குணத்தை பற்றி படிக்கும்போது ஒரு பறவையானது மிகவும் சோர்ந்து வாட்டமுற்று காணப்பட்டது. அப்பொழுது மேலே ஒரு பறவை பறந்து போகுது சந்தோஷமாக. அதை பார்த்து இந்த பறவை ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு கேட்குது. அப்போது அந்த பறவை ஏன் என்னாச்சு அப்படின்னா, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலை, குடிக்க தண்ணி இல்லை, பறக்க கூட எனக்கு சக்தி இல்லை, அப்படி நீ நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு அந்த பறவையை பார்த்து கேட்குது. அந்த பறவை நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சந்தோஷமாக. அப்போ நீ போய் அங்கே போய் கடவுள்கிட்ட கேளு, இந்த மாதிரி இந்த பறவை கீழே கஷ்டப்பட்டுருக்கு, எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நீ கேட்டு வந்து சொல்கிறியா அப்படின்னு கேட்குது. உடனே அந்த பறவை சரி நான் போய் கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு பறந்து போகுது. அங்கே சொர்க்க வாசலில் ஒரு தேவதை இருக்குது. அங்கே ஐயோ இந்த பறவை கீழே கஷ்டப்பட்டுருக்கு, அதுக்கு என்னை கேட்டது, எவ்வளோ நாள் இந்த கஷ்டம் எனக்கு இருக்கும். அப்போ அந்த தேவதை சொல்லுது, இது 10 வருஷம் உனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, அதனுடைய கர்மா பிரகாரம் 10 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த பறவை ஐயோ அது சொன்னால் அது இன்னும் துவண்டு போயிடுமே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு அந்த தேவதையே திருப்பி கேட்குது. அந்த தேவதை சொல்கிறாங்க, அந்த பறவைக்கிட்ட சொல்லு, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்க சொல்லு, இந்த கஷ்டத்துக்கும் தேங்க்ஸு, இந்த சோர்வுக்கும் தேங்க்ஸு, இந்த மன அழுத்தத்துக்கும் தேங்க்ஸ்ன்னு அந்த பறவையை சொல்ல சொல்லு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை தாங்கும். நீ இதை சொல்ல சொல்லு அப்படின்னு மட்டும் அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த பறவை நீ இந்த மாதிரி அந்த தேவதை உன்னை சொல்ல சொல்லுது, தேங்க்ஸ் எல்லாம், ஆனால் 10 வருஷம் கஷ்டப்படுவேன்றதை சொல்லாமல் நீ எல்லாத்துக்கும் தேங்க்ஸ், கஷ்டத்துக்கெல்லாமும் தேங்க்ஸுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போயிடுது. அதே மாதிரி இந்த பறவை எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ், கடவுளே நன்றி, இன்னும் கொஞ்சம் சோர்வடையும் போதும் அந்த மாதிரி சொல்ல உடனே திடீர்னு அதை சுற்றி நல்ல மரம் செடி கொடி வளர ஆரம்பிக்குது, மழை வருது, ஆகாரம் கிடைக்குது. அப்புறம் மெதுவாக அந்த ஆகாரம் கிடைச்ச உடனே தன்னுடைய இறகுகள் வளருது. அப்புறம் சந்தோஷமாக அதுவும் பறந்து போகுது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தோன்னா நம்ம கர்மா கூட அழிஞ்சே போயிடும். மதர் அதை தான் சொல்கிறாங்க நன்றி உணர்வை பற்றி. இதை எல்லாரும் நம்ம டெய்லி எழுந்த உடனே தேங்க்ஸ் மதர், எனக்கு கொடுத்த எல்லாத்துக்காகவும், அது வெதர் கஷ்டமாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்ம அப்படி சொல்லிகிட்டே வர பழகினோன்னா அந்த நன்றி உணர்வோட பலன் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும்.